ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய இந்திய பங்குச்சந்தை அப்டேட் 27 ஆகஸ்ட் 2026 வியாழக்கிழமை. இன்று இந்திய பங்குச்சந்தை தொடர்ந்து இரண்டாவது நாளாக சரிவில் முடிவடைந்தது. சென்செக்ஸ் 539 புள்ளிகள் சரிந்து 76,933.59 புள்ளிகளில் முடிந்தது. இது சுமார் 0.70% சரிவு. நிஃப்டி 50 116.90 புள்ளிகள் குறைந்து 24,090.85 புள்ளிகளில் முடிந்தது. இது 0.48% சரிவு. பேங்க் நிஃப்டியும் பலவீனமாக இருந்தது. அது 273.80 புள்ளிகள், அதாவது 0.47% சரிந்து 57,509.95 புள்ளிகளில் முடிந்தது. இன்றைய சந்தையில் மெட்டல், PSU வங்கிகள் மற்றும் சிமெண்ட் பங்குகளில் அதிக விற்பனை அழுத்தம் காணப்பட்டது. காலை நேரத்தில் இருந்த லாபம் நீடிக்காமல் பிற்பகலில் சந்தை கீழ்நோக்கி நகர்ந்தது. இன்றைய வாலட்டிலிட்டி அதிகரிக்க முக்கிய காரணமாக மந்த்லி எக்ஸ்பைரி மற்றும் புதிய க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் -CAS நடைமுறை அமைந்தது. இது CAS நடைமுறையின் முதல் மந்த்லி எக்ஸ்பைரி செஷன் என்பதால் சந்தையில் அதிக ஏற்ற இறக்கம் காணப்பட்டது. முக்கிய பங்குகளில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சுமார் 1% சரிந்தது. HDFC பேங்க் பங்கிலும் குறிப்பிடத்தக்க விற்பனை அழுத்தம் இருந்தது. பெரிய எடை கொண்ட இந்த பங்குகளின் சரிவு முக்கிய குறியீடுகளையும் பாதித்தது. நாளைய சந்தையை பொறுத்தவரை நிஃப்டிக்கு 24,100 என்பது முக்கியமான நிலை. தற்போது இந்த நிலைக்கு கீழே சந்தை முடிந்துள்ளதால் 24,000 அடுத்த முக்கிய சப்போர்ட் ஜோன் ஆக இருக்கும். நிஃப்டி மீண்டும் 24,100க்கு மேல் நிலைத்து மீண்டால் ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் சென்டிமெண்ட் மேம்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் 28 ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை ரக்ஷா பந்தன் இருந்தாலும் NSE மற்றும் BSE வழக்கம் போல் வர்த்தகத்திற்கு திறந்திருக்கும்.